மகேஸ்வரி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரோஹிணி என்ன சொன்னாலும் கிரீஷ் அந்த முத்து மீனா கூட தான் இருப்பேன்னு சொல்கிறான்டி. என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு பாசம்தான் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறங்காட்டி அவன் விருப்பப்படியே அவங்க கூடவே இருக்கட்டுங்க, அவங்க அம்மா கிட்ட பேசி பாருங்கன்னு ஸ்கூல்லையும் கை விரிச்சிட்டாங்கடி. முத்து மீனாவுக்கு ஆதரவாக தான் ஸ்கூல்லையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனும் அவங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலடி ரோஹிணி. இதில் நான் ஏன்டா வந்து இடையில சிக்கினேங்கிற மாதிரி எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுடி அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மகேஸ்வரி ரொம்ப ஓவராக பண்ணிக்காத, பரவாயில்ல விடு, ஒரு சின்ன ஹெல்ப் தானே, ஃப்ரெண்டுக்காக அதுவும் கூட பண்ண மாட்டியா? அவனை அடுத்தது வேறு ஸ்கூலில் நான் மாற்றிக்கிறேன், இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் நீ அவனுக்கு கார்டியனாக அந்த ஸ்கூலில் திரும்பவும் முத்து மீனா கிட்ட இருந்து வாங்கி அவனை அங்கேயே போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே மகேஸ்வரியும், அதான்டி திரும்ப திரும்ப நான் சொல்ல வைக்காத, புரியுதா உனக்கு புரியலையா? கிறிஷும் வரமாட்டேங்கிறான், ஸ்கூல்லையும் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸும் அவங்க அங்கே பாசமானவங்க கிட்டே இருக்கணும்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக அவங்கள கிறிஷா அவங்களே தான் வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஸ்வரி உடனே ரோஹிணி திமிர் பேச்சில் சொல்கிறாங்க, உன்னால் முடியலேன்னு சொல்லு மகேஸ்வரி, நான் பார்த்துக்கிறேன், அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்கூலில் போலீஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு தானே முத்து மீனா கிட்டேயே இருந்துக்கலான்னு சொல்கிறான். அங்கே முத்து மீனா வீட்டுக்கே போலீஸ் அனுப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பயந்துட்டு அவங்க திரும்பவும் இங்கே வந்து தானே ஆகணும், அவன் ஸ்கூலுக்கே போகிறேன்னு சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க, ரோஹிணி உன்னை போல் ஒரு மனசாட்சியே இல்லை, அவ அம்மாவை பார்க்கவே முடியாதுடி, பச்சை குழந்தைய போலீஸ் விட்டு மிரட்ட போறியா? ஆமாம், எந்த போலீஸ் வந்துட்டு, அதுவும் பெத்த தாய், நீ துபாயில் இருக்கிறேன்னு பொய் கம்ப்ளைண்ட் பொய் வேற நம்ம கொடுத்து வச்சுருக்குறோம். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்த உடனே அவங்க அம்மா நம்பரு அவங்க அம்மா பேருன்னு அவங்கக்கிட்ட கேட்பாங்க, அதுக்கப்புறம் கார்டியனான என்கிட்டையும் கேட்பாங்க. இது எல்லாம் பண்ணும் பொழுது கூடவே முத்துவும் மீனாவும் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ பரவாயில்லையாடி ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும், சே இது வேற இருக்கா, பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் முத்து மீனா கூடவே அவன் இருக்கட்டும், முத்துவும் மீனாவும் தன்னால் கொண்டுட்டு வந்து அவன் அங்கே விடுறாங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. உடனே வீட்டுக்கு வந்த ரோஹிணி, சரி நம்ம இதை கரெக்டாக மனோஜ் மூலமாக விஜயா ஆண்டி கிட்ட சொன்னால் தான் இந்த முத்து மீனாவும் எப்படியாவது கிறிஷை திரும்பவும் கொண்டுட்டு போய் அங்கே ஸ்கூல்லையே விடுவாங்க அப்படின்னு அங்கே அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. பார்லர்லேருந்து வரும்போது ஒரு கிளைண்ட்டு கூட பேசிகிட்டே வர்ற மாதிரி ஃபோன் பேசிகிட்டே வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி டென்ஷனை எல்லாம் மறைச்சி வச்சுட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சிரிச்சுட்டே முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும். ஆமாம் மீனா, என்னாச்சு கிறிஷ் பிரச்சனை, அவங்க கார்டியன் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா அப்படின்னு அன்னைக்கு நைட்டு கேட்க, உடனே முத்து, ஆமாம் பார்லரம்மா, நீ என்ன இவ்வளவு ஒரு நீ எப்போ பார்த்தாலும் கிறிஷுன்னு கிறிஷை பற்றியே கேட்டுட்ருக்குற, அவ்வளவு பாசமாக உனக்கு அவன் மேலே, அப்படி இருந்திருந்தா அவன் இங்கேயே இருந்திருப்பானா? இங்கே நம்ம வீட்டில் சில பல மிருகங்களுக்கு மனசாட்சியே இல்லாதங்காட்டி தானே அவன் பாட்டிக்கிட்ட அவனை அனுப்பிச்சி வச்சு இப்போ அவங்க பாட்டியும் காணாமல் போய் அவனும் காணாமல் போய் பாவம் அவன் கிறிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே முத்து. உடனே ரோஹிணி அங்கே விஜயாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி பாருங்க ஆண்டி, இப்போ கூட முத்துவும் மீனாவும் கிறிஷை நம்ம வீட்டை விட்டு அனுப்புனதை தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, அவனால் இன்னும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோங்கிறத பற்றியே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ரோஹிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, என்ன பண்ணலான்னு ஐடியா, அவனை திரும்பவும் உங்கள் அம்மா வீட்லேயே வச்சுக்க போறியா இல்லை ஹாஸ்டலில் கொண்டுட்டு போய் விட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதுதான் அவனுக்கு பாசம்தான் தேவை, அன்பு தான் தேவைன்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கும்போது அவன் எங்கள் கூட இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொண்டுட்டு போய் திரும்பவும் ஹாஸ்டலில் விடுறது அத்தை அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே அண்ணாமலையோ, நல்லது செஞ்சீங்க, அப்படியே அங்கே உங்கள் அம்மா வீட்லேயே இருந்து அவனை அப்படியே, ஏன் மீனா நீ கூட சொன்னீங்கல்ல அந்த ஸ்கூலில் தான் பூ கட்டுற ஆர்டரு, அதுக்கப்புறம் ஃபவுண்டர் சிலைக்கு மாலைன்னு டெய்லியும் காலையில் எடுத்துகிட்டு போகணும்னு, அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் மாலையை கொடுத்துட்டு கிறிஷை அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க வைக்க வேண்டியது தானே, அதனால் எந்த சிரமமும் இல்லையில்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, அதை பற்றி நானும் யோசிச்சுட்டேன், ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையே அவங்க அம்மா தான், அவெல்லாம் என்ன ஒரு பொம்பளையோ வெளிநாட்டில் இருந்துட்டு குழந்தை தொலைஞ்சு போய் அதுக்கப்புறம் திரும்பவும் பாசம் அன்பு தான் வேணும்னு சொல்லி டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்கன்னு மகேஸ்வரி அவங்க அம்மா கிட்ட சொல்லியும் திரும்பவும் அவனை ஹாஸ்டல்லையே போட்டு அங்கேயே அடைச்சி வைக்கிற மாதிரி அடைச்சி வைக்கணும்னு சொல்லி அங்கேயே ஹாஸ்டல்லையே விட்டுருங்கன்னு மகேஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம்மா மாமா, அதுதான் மாமா பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா, நீ போலீஸில் போய் டாக்டர் கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டு தேவையான அந்த பாசம் அன்பு
அரவணைப்பு தான் அந்த குழந்தைக்கு தேவைங்கிற லெட்டரை போலீஸில் காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்துவும், ஆமாம் மீனா, உனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் மூலமாக அந்த மகேஸ்வரி கிட்ட அவங்க அம்மா நம்பரை வாங்கி நம்ம பேச சொல்லிடலாம் அப்படின்னு முத்துவும் சொல்ல உடனே அங்கே ரோஹிணி குபீர்னு ஆயிடுது. அச்சச்சோ, நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை வச்சு அங்கே கிருஷ்ண மிரட்டி திரும்பவும் போர்டிங் ஸ்கூலுக்கு அங்கேயே அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா முத்துவும் மீனாவோ இப்படி அங்கே மகேஸ்வரியை மிரட்டி நம்மளோட நம்பரை வாங்கி நம்மக்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்களே, ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்குவோமே அப்படின்னு அங்கே ரோஹிணியோ விழி பிதுங்கி நிற்கிறாங்க. உடனே ரோஹிணி விடக்கூடாது அப்படின்னு உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து, என்ன முத்து, அவங்க அம்மாவுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க? அவங்களே பாவம் என்ன கஷ்டத்துக்காக வெளிநாடு வேலைக்கு போயிருக்காங்களோ, ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீங்கள் போலீஸை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணியும் சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி பேசுகிறீங்க? போலீஸை விட்டு நாங்கள் என்ன அவங்களுக்கு தப்பாவாக மிரட்டுறோம்? நல்லது தானே பண்ணுறோம். அவங்களோட குழந்தைங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம். அதுவும் பாசமாகவோ அன்பாகவோ அது எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் நாங்கள் தானே. அந்த அளவுக்கு பொறுப்பாக எடுத்துக்கிறேன்னு நாங்களே சொல்லும்பொழுது அவங்க விட்டுட்டு போக வேண்டியது தானே, இல்லைன்னா அவங்களே வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே. ரெண்டுமே இல்லாமல் பாவம் அந்த பச்சை குழந்தைய போட்டு இந்த அளவுக்கு சீரழிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு பெத்த தாயா ரோஹிணி அப்படின்னு திட்டுறாங்க மீனா. உடனே ரோஹிணிக்கு பொறையேறுது. உடனே விஜயா, என்னடி என்ன பார்லர்காரி உனக்கு என்ன பொறையேறுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்துவோ, அதானே என்ன கிறிஷோட அம்மாவை பற்றி நம்ம திட்டும்போது அங்கே பார்லர் அம்மாவுக்கு பொறப்போகுது அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு. உடனே மீனாவோ, இப்போ அதாங்க பிரச்சனை, நம்ம இன்ஸ்பெக்டரை போய் இப்போவே பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா காலையில் அந்த மகேஸ்வரி மறுபடியும் கிறிஷை வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மீனா. உடனே முத்துவும், ஆமாம் மீனா, சரி போகலாவா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க 2 பேர்த்துக்கு தான் வேலை வெட்டி இல்லாமல் ஊர் உலகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தலையில் தூக்கி போட்டுட்டு ஆடிட்டு இருப்பாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தலையெழுத்தா? இந்த நேரத்துக்கு நைட்டு 9 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாம் என்ன உங்களுக்கு பதில் சொல்லிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆனால் மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க இல்லை, அவர் எந்த நேரத்தில் என்ன ஆபத்தாக இருந்தாலும் வா மீனா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கூட நம்ம வேணால் ஃபோன் பண்ணி பேசிட்டு போயிடலாங்க, ஏன்னா அவங்க நம்பர் கூட எங்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கு வழக்கமாக பூ கொடுக்குறதால நம்பர் மீனா கையில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வாமா மீனா, பரவாயில்ல, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா இங்கே தான் இருக்கார் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் நேராக அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் கிறிஷை பற்றின எல்லா பிரச்சனையையும் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அப்படியா முத்தோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிறிஷை நல்லா படிக்க நீங்களே வச்சு பாருங்கள். அவங்க அம்மா எத்தனை வருஷமாக இங்கே படிக்க வைக்கிறாங்களோ அதுக்கான உங்களுக்கு கார்டியன்ஷிப்பை நான் வாங்கி தர பேசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுதல் கொடுக்குறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் சந்தோஷத்தில், அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம், கிறிஷை நாங்கள் பார்த்துக்குறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அடுத்த நாள் காலையில் கிறிஷுக்கிட்ட பேசுகிற இன்ஸ்பெக்டர், உனக்கு யார்கிட்டப்பா இருக்கிறதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல உடனே நான் முத்து மாமா கிட்டையும் மீனா அத்தைக்கிட்டையும் தான் இருப்பேன் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறான். உடனே அவர், சரி அந்த கார்டியனை வர சொல்லுங்க முத்து அப்படின்னு சொல்ல உடனே மீனா, அந்த கார்டியனோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு மகேஸ்வரிக்கு கூப்பிட்றாங்க. மகேஸ்வரியும் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி, என்ன ரோஹிணி, இன்னைக்கு போலீஸ் வந்துட்டு என்னை கூப்பிட்றாங்க முத்துவும் மீனாவும், அங்கே போய் உன்னோட நம்பர் எல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஏதாவது போலீஸ் கேட்காம இருப்பாங்களா? இந்த பையனோட நம்பரு, இந்த பையனோட அம்மா பேர் என்னென்னு, இந்த பையனோட அம்மா நம்பரு அப்படின்னு, அதனால் நான் கொடுத்துருவேன். இதுக்கும் மேலே உன்னை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு பின் ட்ராப் கூட சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மகேஸ்வரி. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆஹா அவன் நம்பர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல உடனே, என்னடி பேசுகிற, நம்பர் இல்லைன்னு சொன்னால் போலீஸ் என்னை கேட்டுட்டு போயிடுவாங்களா? அப்புறம் எப்படிமா நீ கார்டியனாக இருக்கிற, அவங்க அம்மா நம்பர் கூட இல்லாமன்னு சொல்லி என்னை 2 தட்டு தட்டி உள்ளே வைக்கிறக்கா ரோஹிணி? ஏன் ரோஹிணி, நீ பண்ணுற பித்தலாட்டத்துக்கு கடைசியில் என்னையும் சேர்த்து வம்புக்கு இழுத்து விடுற? அதெல்லாம் முடியாது, நான் ஃபோன் பண்ணி தந்துடுவேன், நீ ஏன் போலீஸ்கிட்ட பேசிக்க, பக்கத்தில் முத்து மீனாவும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னோட நம்பர் பார்த்துட்டா நீ ஜெயிலுக்கு தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் அங்கே கூப்பிட்டதால கிறிஷ்கிட்ட போகிறாங்க மகேஸ்வரி. அப்போ போலீஸ்காரங்க நினச்ச மாதிரியே கிறிஷோட அம்மா நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த மகேஸ்வரியும் கொடுத்துட உடனே ரோஹிணி, அச்சச்சோ இப்போ ஃபோனை எடுத்தால் நம்ம மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்க உடனே மனோஜ் ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. ஐயோ இவன் வேற இந்த சமயத்தில் ஃபோனை எடுத்துட்டானா, ஐயோ இப்போ நான் வசமாக மாட்டிட்டேன் அப்படின்னு ரோஹிணி முழிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, என்னங்க கிறிஷோட அம்மா தானே அப்படின்னு கேட்க உடனே அங்கே மனோஜ், என்னது கிறிஷோட அம்மாவா, இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க முத்து மீனாவுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட நம்பர் தெரியாமல் பண்ணிட்டாங்களாட்டிருக்குது,
இருக்குது அப்படின்னு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லைங்க இல்லை இது ராங் நம்பர் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மகேஸ்வரி கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னம்மா நம்பர் கொடுத்தீங்க? அவங்க வேற ஏதோ ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டுட்டு ராங் நம்பர்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இன்ஸ்பெக்டரு. உடனே மகேஸ்வரியோ, சார் இதுதான் சார் உண்மையிலேயே அவங்க அம்மா நம்பர், எனக்கு தெரியாது ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், இதுக்கும் மேலே நான் இந்த பிரச்சனையில் தலையிடவே மாட்டேன், அவங்க அம்மாவாச்சும் அவனாச்சு ஃபோன் பண்ணி பேசிக்கங்க, நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு மகேஸ்வரியும் ஒதுங்கிடுறாங்க. உடனே முத்து மீனாவும் சொல்கிறாங்க, சார் நீங்கள் கண்ட்ரோல் ரூமில் கொடுத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி எந்த துபாயில் இருக்காங்கல்ல அங்கே அந்த தூதரகத்து மூலமாக கூட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை சார். என்னம்மா ஃப்ராடு லேடியாக இருக்கும் போல் அந்த அம்மா இப்படி ஒரு அழகான குழந்தையை பெற்று போட்டு இப்படி தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு கார்டியன் ஃபோன் பண்ணி பேசின அம்மா இப்போ மறுபடியும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருச்சுன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரும் கரெக்ட் முத்து, அந்த அம்மா சரியான கேடியாக தான் இருக்கும் போல், இப்போவே கண்ட்ரோல் ரூமில் அவங்களோட நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ணுற அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் இது இந்தியாவில் இருக்கிற நம்பர் மாதிரி தான் இருக்குது, +91 வருது, அப்புறம் எப்படி அவங்க ஃபாரினில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்து அப்போ கன்ஃபார்ம் சரியான ஒரு கேடி தான் சார், இதில் பிரச்சனையே இல்லை, முதல்ல அந்த அம்மாவை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ அங்கே ரோஹிணியோட நம்பரை கண்ட்ரோல் ரூமில் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்ல கரெக்டாக முத்துவோட வீட்டை காமிக்குது. உடனே அங்கே இன்ஸ்பெக்டர், என்ன முத்து உங்கள் வீட்டோட லொக்கேஷனை காமிக்குது, அந்த அம்மா என்ன உங்கள் வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்துவும் மீனாவும், அதான் சார் எங்களுக்கும் தெரியலையே அப்படின்னு முழிக்கிறாங்க. உடனே அங்கே போய் பார்த்தா, கொடுங்க சார் அந்த நம்பரை நான் வாங்கி பார்க்குறாரு முத்து. பார்த்தா இது நம்ம பார்லர் அம்மா நம்பராச்சு அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. உடனே கிறிஷ் சொல்கிறாரு, ஆமாம் அங்கிள் அவங்க தான் என்னோட அம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட போகிறாங்க அங்கிள் அப்படின்னு கிறிஷும் உண்மையை சொல்ல, உடனே மீனாவும் முத்துவும் இத்தனை நாளாக நம்ம சந்தேகப்பட்டது சரிதாங்க, இந்த ரோஹிணி சரியான கேடிதான், மலேசியான்னு சொல்லி போய் சொன்னது மாதிரியே கிறிஷ் தன்னோட குழந்தை தாங்கிற உண்மையையும் மறைச்சிருக்கு. அப்போ இதுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி தான் கிறிஷ் பிறந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அம்மாவையும் காணோம். அப்போ அந்த பார்லர் அம்மா தான் எங்கேயோ அவங்க அம்மாவை ஒழிச்சு வச்சிருக்கணும், இல்லை அது கொலை கூட பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கோம், சரியான செல்ஃபிஷ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும் நேராக வீட்டுக்கு போய், ஏய் கல்யாணி வாடி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து கூப்பிட, உடனே மீனா பலார் விடுறாங்க.